நெற்றியில் குங்குமமும் கூந்தலில் மல்லிகையும் உதடுகளில் எப்பொழுதுமே கொஞ்சம் புன்னகையுமாக பட்டு சரத்தில் ஒரு சுமங்கலி பெண்ணை கற்பனை செய்து பார்க்க சொன்னால் உங்கள் மனதில் உடனடியாக தோன்றுவது கண்டிப்பாக இவராக தான் இருக்க முடியும். புன்னகை அரிசியின் தொகுப்பு இப்பொழுது உங்களுக்காக. கலையை மூச்சாய், பேச்சாய், உணர்வாய், செயலாய் என எல்லாமுமாய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கலை உலக தெய்வ நாயகி இவர். 50 வருடங்களுக்கும் மேலாக தன் மந்திர புன்னகையால் கலை ரசிகர்களை வசீகரித்துக் கொண்டிருக்கும் 8வது அதிசயம் இவர். 1948ஆம் ஆண்டு சித்தூர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் திருச்சூர் கல்யாணி குட்டி அம்மாள் அவர்களுக்கும் திருவனந்தபுரத்தில் மகளாக பிறந்து சிறு வயதில் பழனியில் குடியேறி சென்னையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். 11 வயதிலிருந்தே மேடை நாடகங்கள், நிகழ்ச்சிகள் என நடித்துக் கொண்டிருந்தவரை ஏதோ நிகழ்ச்சியில் பார்த்து பாராட்டிய காதல் மன்னன் ஜெமினி கணேசன் கூடவே கதாநாயகியாய் அறிமுகமானதை இன்றும் பெருமையாய் நினைவு கொள்பவர். 1963ஆம் ஆண்டு இவர் அறிமுகமான கற்பகம் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியே இன்றளவும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடத்தை பெற்று தந்திருக்கிறது. கற்பகம் வெற்றியை தொடர்ந்து இவர் நடித்த படங்கள் எல்லாம் வாகை சூடிய போதும் அதன் கனத்தை தலையில் ஏற்றாமல் புன்னகையால் கடந்து சென்ற புன்னகை அரசி இவர். அறிமுகமாகி 10 வருடங்களிலேயே 100 படங்களுக்கு மேல் கதாநாயகியாய் மட்டுமே நடித்து சாதனை படைத்தவருக்கு அன்று திரை உலகமே சேர்ந்து பாராட்டு விழா நடத்தி விருது வழங்கி கௌரவித்தாலும் 40 ஆண்டுகளுக்கு முன் ரசிகர்களால் கொடுக்கப்பட்ட புன்னகை அரசி பட்டமே இன்றும் நிழலாய் பின்தொடர்வதை பெரிதும் விரும்புபவர். தமிழில் முன்னணி கதாநாயகியாய் பல வெற்றி படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளை தொடர்ந்து ஓஞ்சே லோக் என்ற ஹிந்தி படத்திலும் நடித்து அகில இந்திய அளவில் ரசிகர்களை தன் மயக்கும் சிரிப்பால் சிறைப்பிடித்தவர். மக்கள் திலகம், நடிகர் திலகம், காதல் மன்னன் போன்ற ஜாம்பவான்களின் நடிப்புக்கு ஈடுகொடுத்து நடித்து தன்னை சிறந்த நடிகையாய் நிலை நிறுத்தியவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இவர் நடித்த படங்களின் கதாபாத்திரம் மட்டுமா வெற்றி பெற்றது? அந்த கதாபாத்திரமாகவே மக்களை மாற்றிய மாய வித்தையும் அல்லவா புரிந்தது. சமூக கதாபாத்திரங்கள் மட்டுமன்றி புராண கதாபாத்திரங்களிலும் தனி முத்திரை பதித்து அவர் நடிப்போடு நம்மை ஒன்றச் செய்தவர். 450 படங்களுக்கு மேல் நடித்து நடிப்பில் புது பரிமாணத்தை உருவாக்கி இருந்தாலும் அம்மன் என்றாலே கண்மூடி தொழும் ரசிகனின் மனதில் இவர் உருவம் வந்து போவதை வரமாய் நினைப்பவர். அழுத்தமான கதாபாத்திரம், புராண கதாபாத்திரம், அம்மன் கதாபாத்திரம், குடும்பப்பாங்கான கதாபாத்திரம் என தனித்தன்மையோடு நடித்ததோடு நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் தனக்கென தனி பாணியை உருவாக்கியவர். சினிமா ரசிகனால் சினிமா தவிர்த்து தங்களுள் ஒருவராய் ஏற்றுக்கொண்ட நடிகைகளில் இவரே முதன்மையானவர். நீண்ட காலம் கதாநாயகியாய் மட்டுமே நடித்த தென்னிந்திய நடிகைகளில் மிக முக்கியமானவர். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டாலும் தமிழை மிக அழகாய் பேசி நடித்து தமிழ் திரை உலகுக்கு பெருமை சேர்த்தவர். மக்களின் இதயத்தில் மல்லிகையாய் பூத்து அவர்கள் நெஞ்சிருக்கும் வரை கற்பக தருவாய் வீற்றிருப்பவர்தான் அன்றும் இன்றும் என்றும் ஒரே புன்னகை அரசி திருமதி KR விஜயா அவர்கள். புன்னகை அரசி திருமதி KR விஜயா அவர்களை 2015ஆம் ஆண்டு மெகா மகளிர் விருது வரிசையில் கலைத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க முன்னாள் அமைச்சர் திரு KV தங்கபாலு அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். We are honored to present Mega Women Lifetime Achievements Award for outstanding accomplishment in the field of arts to KR Vijaya ma'am.
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெண்கள் தினம். இந்த நல்ல நாளில் எங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து கௌரவிச்சதுக்கு இந்த மேகா தம்பதியருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் நான் இங்கே இல்லை, ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன். அதனால் என்ன பேசுறது, ஏன்னா 50 வருஷத்தை கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டேன் இல்லையா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி இந்த எல்லா துறையிலையும் கௌரவம் கொடுத்து அவங்களை கொண்டு வந்திருக்காங்க முன்னுக்கு. இந்த மாதிரி நிறைய செய்யணும், தொடர்ந்து செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். செய்வீங்க. நன்றி, வணக்கம்.